கீதை படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு நாள் பேங்கிங் டேர்ம்ஸ் பார்க்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, மானிட்ரி பாலிசி கமிட்டி அதனுடைய ரோல் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இப்போ பேங்கிங் செக்டார் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வாட் இஸ் பேங்க் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும். பேங்க்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பேங்க் இருக்குன்னா பேங்குடைய மெயின் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்செப்டிங் டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறாங்க. லெண்டிங் லோன், அதை என்ன பண்ணாங்கன்னா லோன் கொடுக்காங்க. லெண்டிங் லோன் இதுதான் வேலை. அப்போ அக்செப்டிங் டெபாசிட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 4% டெபாசிட்டுக்கு வாங்கி 6% லோன் கொடுக்குறாங்க. அப்போது அவனுக்கு ஒரு 2% லாபம் கிடைக்கும் பார்த்தீங்களா. இதை வச்சு தான் இந்த பேங்க் ரன் ஆகுது. இதுதான் பேங்க். அப்போ டெபாசிட்டில் என்னென்ன டெபாசிட் வரலான்னு பார்க்கும்போது அங்கே 2 டெபாசிட் இருக்குது நமக்கு. அதாவது டெபாசிட்டில் டிமாண்ட் டெபாசிட் அப்படிம்பாங்க. டிமாண்ட் டெபாசிட். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா டைம் டெபாசிட். அப்போ டிமாண்ட் டெபாசிட்டில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தேவைப்படும் போது ரூபாவை எடுத்துக்கிடலாம். அப்போ டிமாண்ட் டெபாசிட்டில் என்ன வரும்னா, உங்கள் சேவிங் அக்கௌண்ட் வரும். ஏன்னா சேவிங் அக்கௌண்ட்டு, அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டு, இது எல்லாம் டிமாண்ட் டெபாசிட். இப்போ சேவிங் அக்கௌண்ட்டில் ரூபா இருக்குது, ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா நீங்கள் உடனே எடுத்துக்கலாம், தேவைப்படும் எடுத்துக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபா இருக்குன்னா நீங்கள் தேவைப்படும் எடுத்துடலாம். டைம் டெபாசிட்னா என்ன கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் வரும், ரெக்கரிங் டெபாசிட் வரும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒரு லிமிட்டட் பீரியட், 3 இயர்ஸ் போட்டிங்கன்னா 3 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் எடுக்க முடியும். ரெக்கரிங்னு என்னென்னா மாதம் கட்டி ஒரு 3 இயர்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோமா, அது ரெக்கரிங் டெபாசிட். இது அந்த பீரியட் இருக்கும், அதான் டைம். அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ ஒரு பேங்குக்கு ஒரு நெட் சோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக டைம் டெபாசிட் தான் ஒரு முக்கியமானது. அப்போ இந்த மாதிரி டெபாசிட்டை கவர் பண்ணுறாங்க. இதை லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா லோன் நிறைய லோன் கொடுக்கலாம். ஒரு ஃபேம் கொடுக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய வகையான லோன் இருக்குது. லோன் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேங்குடைய ஒரு முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்னு பார்க்கும்போது நம்ம அந்த இதில் ஒரு கான்செப்ட் பார்க்கணும். டோட்டல் டெபாசிட் அப்படிம்பாங்க. டோட்டல் டெபாசிட் இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா தான். டோட்டல் டெபாசிட்னா இப்போ தான் பார்த்தோம். டிமாண்ட் டெபாசிட்டு ப்ளஸ் என்னென்னா டைம் டெபாசிட். இல்லை நெட்டு டிமாண்ட் அண்ட் டைம் டெபாசிட் லயபிலிட்டி அப்படிம்பாங்க. அதாவது நெட்டு டிமாண்ட் அண்டு டைம் லயபிலிட்டிஸ். அப்போது ஒரு பேங்க்கு டிமாண்ட் டெபாசிட் வரும், டைம் டெபாசிட் வரும். நெட்டுன்னு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு வந்துட்டாவே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எதையோ ஒன்று மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஜிடிபி அப்படிம்போம். ஜிடிபின்னா என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. என்என்பிம்போம், நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா மைனஸ் டிப்ரிசியேஷன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் வேலைக்கு போன பிறகு கிராஸ் சேலரி ஒன்று வாங்குவீங்க 50,000. நெட் சேலரின்னு ஒன்று இருக்கும், பிடித்தம் போக. இந்த இடத்துல நெட்டு பிடித்தம் போக அப்படின்னு பார்க்கும்போது, பிடித்தம் போக டிமாண்ட் அண்ட் டைம் டெபாசிட் லயபிலிட்டி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எதை பார்க்கணும் கேட்டிங்கன்னா, நார்மலாக டோட்டல் டெபாசிட்டு மைனஸ், கண்டிப்பாக நெட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக மைனஸுங்கிறது வரும், டெபாசிட் ஆஃப் பேங்க். அதாவது நீங்கள் ஒரு கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்கில் உங்களுக்கு உங்கள் டிமாண்ட் டெபாசிட் இருக்கும், ஏன்னா டைம் டெபாசிட் இருக்கும். இது போக மற்ற பக்கத்தில் உள்ள இந்தியன் பேங்காரனும் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி போட்டு வச்சுருப்போம். எதுக்கு கேட்டால் இந்தியன் பேங்குடைய செக் ஏதாட்டு வரும்போது கிளியர் பண்ணுறக்காண்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அது உங்களுடைய இதில் வராது, நெட்டில் கழிச்சிடணும். அதனால தான் இந்த இது டோட்டல் டெபாசிட். இந்த டோட்டல் டெபாசிட்ங்கிறது இந்த 2 சேர்ந்தது. அதில் அதர் பேங்குடைய டெபாசிட் என்ன பண்ணிடலாம், கழிச்சிடணும். அப்போ அக்செப்டிங் டெபாசிட், லெண்டிங், லோன், இதான் மெயின். இந்த லோன் கொடுக்குறனால லோனில் பார்த்தீங்கன்னா 2 வகையான லோன் பார்ப்போம். லோனில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம காஸ்ட்லி லோன், இன்னொன்று சீப்பஸ்ட் லோன்னு வச்சுக்கிடுவோம். காஸ்ட்லினா என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்கும், சீப்பஸ்ட்னா லோவாக இருக்கும். சீப்பஸ்ட்டாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது என்னென்னா லோன் நிறைய பேர் வாங்குவாங்க. லோன் நிறைய பேர் வாங்கும்போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். இப்போ
இதுதான் முக்கியமானது இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ பேங்க்னா என்னென்னா அக்செப்டிங் டெபாசிட், குறைஞ்ச வட்டிக்கு பணத்தை மக்கள்கிட்ட வாங்கி அதிக வட்டி கொடுக்காங்க. பிட்வீனில் வரக்கூடிய லாபத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்குடைய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மானிட்ரி பாலிசி கமிட்டி. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்ப்போம், பேங்க் ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் நிறைய பார்ப்போம். அதில் ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் மானிட்ரி பாலிசியுடைய முக்கியமான ரோல். அதில் மானிட்ரி பாலிசி கமிட்டி ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு இடம் கூடுவாங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுட்டீங்கன்னா அடுத்தாப்புல மானிட்ரி பாலிசி கமிட்டி கூடும்போது அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். மானிட்ரி பாலிசி கமிட்டியில் இப்போ வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம், நல்லா கவனிக்கணுங்க. மானிட்ரி பாலிசி கமிட்டி ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி கமிட்டியில் நிறைய டூல் பயன்படுத்துவாங்க. பேங்க் ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு, இப்படி நிறைய டூல் வந்து பயன்படுத்துவாங்க. அதில் ரிப்போ ரேட் அதான் முக்கியம். இதில் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இதை தான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்று ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. அந்த 2 மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் நம்ம இன்னைக்கு பண்ண ரிப்போ ரேட். உங்களுடைய மெயின் வேலை என்னென்னா இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இவங்களுடைய மெயின் வேலை என்னங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் கூடுவாங்க. கூட்டிகிட்டு என்ன செய்வாங்கன்னா ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி முடிவு, அல்லது அப்படியே கொண்டு போகணுமான்னு முடிவெடுப்பாங்க. ரிப்போ ரேட்னா என்னென்னா ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன். நம்ம தனியாக பார்ப்போம், ரிப்போ ரேட்டும் பார்ப்போம். இப்போ மானிட்ரி பாலிசி கமிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி வந்து 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் இந்த ரிப்போ ரேட்டை முடிவு பண்ணாங்க. ரிப்போ ரேட் மட்டும்தான் பாலிசி ரேட் அப்படிம்பாங்க, ரிப்போ ரேட்டை தான் பாலிசி ரேட் அப்படிம்பாங்க. 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை முடிவு பண்ணது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான். ஆனால் 2016க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 3 பேர் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 3 பேர் இருக்காங்க. 6 பேர் சேர்ந்த கமிட்டி தான் எனக்கு மானிட்ரி பாலிசி 6 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் 2016 ரிப்போ ரேட்டு சேஞ்ச் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா விலைவாசி கூடும் குறையும். விலைவாசி கூடும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் சொல்லுவாங்க விலைவாசி கூடிச்சு அப்படிம்பாங்க. அப்போ ரிசர்வ் பேங்கும் அதில் பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த கமிட்டியை கொண்டு வாங்க. 2016 இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இந்த ரிப்போ ரேட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, மற்ற ரேட்டு கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐ ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன கமிட்டினா உர்ஜித் பட்டேல். இது கூட இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை கூட கேட்கலாம். இந்த உர்ஜித் பட்டேல் கமிட்டி ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த மாதிரி ஒரு கமிட்டி கேட்காங்க, என்ன பண்ணலாம்னு சொன்னால் அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்காரு. என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்காருன்னா இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டியில் ஒரு 5 பேரை கொண்டு வருவோம். அதில் 3 பேர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து போடுவோம், 2 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போடுவோம். அப்போ இந்த 5 பேர் சேர்ந்து இந்த ரிப்போ ரேட்டை மாற்றவா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கலாம் அப்படிம்பாங்க. இது ஆர்பிஐ போட்ட கமிட்டி, உர்ஜித் பட்டேல். இப்போ அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, FSLRC அப்படிம்பாங்க. அதாவது ஃபினான்சியல் செக்டார், FR ஃபினான்சியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி அப்படிம்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி அப்படிம்பாங்க கமிட்டி. இவங்க ஒரு முடிவு இவங்க ஒரு ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு அவங்க ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி போடுவாங்க. அவர் தலைமையில் கமிட்டி பண்ணுவோம். அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவார்னா நீங்கள் வந்து 7 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள், அதில் 4 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தவங்களா இருக்கட்டும், 3 பேர் ஆர்பிஐ சார்ந்தவங்களா இருக்கட்டும் அப்படிம்பாங்க. கடைசியில் 2 பேருக்கும் ஃபைனலாக ஒரு முடிவெடுத்து 3 பேர் ஆர்பிஐ, 3 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி மெம்பர் மொத்தம் எத்தனை பேர் கேட்டிங்கன்னா 6 பேர் கொண்டு போட்டிருக்காங்க. 2016க்கு முன்னுக்குட்டி வரைக்கும் ஒன்லி ஒன் பாடி யாருன்னா ஆர்பிஐ தான் முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இந்த 6 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் அந்த கமிட்டி. அந்த ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணவா வேண்டாமா? அப்போ அந்த பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். செட் த பாலிசி ரிப்போ ரேட் முக்கியமான இது. அந்த ரிப்போ ரேட் மட்டும்தான். அந்த ரிப்போ ரேட்டை வந்து செட் பண்ணுறது, கூட்டவா குறைக்கவா அல்லது அப்படியே மெயின்டைன் பண்ணவா. அதை கூட்டவா குறைக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த மானிட்ரி பாலிசி வந்து கைட் பண்ணி இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டி மெயின் டார்கெட் என்ன கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் டார்கெட். அப்போ உங்களோட முக்கியமான வேலை என்னன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதா, இன்ஃப்ளேஷன் டார்கெட் தான் இந்த கமிட்டியுடைய முக்கியமான வேலை. என்ன சொன்னால் இன்ஃப்ளேஷன் டார்கெட் ரெஜிம். அதாவது இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி கூடுறது, அந்த டார்கெட் என்ன வைக்காங்கன்னா 2% 6% வரை இருக்கலாம் அப்படிங்காங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஒரு பொருளுடைய விலை வந்து அந்த பேசியிலேருந்து 2 to 6% இருக்கலாங்காங்க. 6% தாண்டிட்டா ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அர்த்தம், 2% கீழே வந்தாலும் ஃபெயிலியர் ஆகிட்டுங்க. இப்போ மெயின் டார்கெட் என்ன இவங்களுக்கு அதை தான் கொடுக்குறான், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி.
வளர்ச்சி பாதையில் போனாலும் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அப்புறம் இவனுடைய மெயின் வேலை இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதை டூலாக பயன்படுத்துகிறாங்க, ரிப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரிப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்காங்க. இதுதான் மெயினான இது. அப்போ பர்பஸ் நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது வந்து எந்த செக்ஷனில் ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் வந்து 1934. ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் வந்து 1934 ரிசர்வ் பேங்க் ஆக்ட் படி 35 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 2016 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எந்த செக்ஷன் சொல்லி கேட்பாங்க. ஏன்னா 45 ZB அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான், ஆனால் அது வரைக்கும் அது கிடையாது. 2016 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் தான் ரெப்போ ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆர்டிகல் அந்த செக்ஷன் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி இப்போ தான் பார்த்தா 6 பேர் இருப்போம். ரிசர்வ் பேங்கை சார்ந்த ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் சேர்மன், இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய சேர்மன் யாருன்னா RBI கவர்னர். அப்புறம் டெப்டி கவர்னர் ஒரு ஆள் இருப்பார். இப்போ 21 பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒரு ஆள் இருப்பார். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இந்த 3 பேரில் யாரும் பார்க்கணும். அட் ப்ரெசன்ட் இது வந்து எக்ஸாபிஸ் போஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த போஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம்னா எக்ஸாபிஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாபிஸ்னு என்னென்னா இந்த பதவி அடிப்படையில் உறுப்பினராக இருப்பாங்க. இப்போ RBI கவர்னர் யாரோ அவங்க அங்கே உறுப்பினராக இருப்பாங்க. அப்போ அந்த பதவி அடிப்படையில் RBI டெப்டி கவர்னர் யாரோ அவங்க பதவியில் இருப்பாங்க. பதவி முடிஞ்சோன்னா அவங்க உறுப்பினர் பிரிவு காலியாயிரும். அதான் எக்ஸாபிஸ். RBIலேருந்து 3 பேர் இருப்பாங்க. இல்லை சேர்பர்சன் யாருன்னா RBI கவர்னர். சேர்பர்சன் யாருன்னா RBI கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா, தான் சேர்மன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்டி கவர்னர். மொத்தம் RBIல 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. அதில் ஒரு டெப்டி கவர்னர் மானிட்டரி பாலிசிக்குன்னு இருப்பாங்க. பூனம் குப்தான் இருக்கார் இப்போ அட் ப்ரெசன்ட். அப்புறம் ஒன்று ஆபீசர். இந்த 21 மெம்பர் போர்டு படிப்பாங்க. ஒரு 21 மெம்பர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு மெம்பர் யார், ஒரு 21 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருப்பாங்க. அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் இதில் மெம்பராக இருப்பாங்க. இப்போ 3 பேர் வந்துட்டாங்க. அப்போ இப்போ அட் ப்ரெசன்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனில், அந்த மெம்பர் இந்திரனில் பாட்டாச்சாரியா. என்ன, அப்போ 3 பேர் இருக்காங்க. RBI கவர்னர், RBI டெப்டி கவர்னர், 21 போர்டு மெம்பர்லேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு உள்ளதுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டுடைய நாமினி 3 பேர் இருப்பாங்க. அதற்கு நீங்கள் பேரெல்லாம் படிக்க வேண்டாம். கவர்மெண்ட்டுடைய நாமினி வந்து 3 பேர் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய பீரியடு உண்டு. 4 இயர்ஸ் அவங்களுடைய பீரியடு. 4 வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆனால் 4 வருஷம். 70 வயசு ரிட்டைர்மெண்ட் வயசு, 70 வயசு. அவங்கள வந்து ரீஅப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனி டைம் அவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு RBI பற்றி தான் தேவை. RBIல 3 பேர், அங்கே 3 பேர் இருக்காங்க. 3 ப்ளஸ் எத்தனை பேர், 6 பேர். அப்போ இவங்களுடைய மெயின் டிசிஷன் என்ன? அப்போ அந்த 6 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, 6 பேரில் இப்போ சப்போஸ் ஒரு டிசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னா 6 பேரில் மெஜாரிட்டி. 6 பேரில் மெஜாரிட்டின்னு என்னது, 6 2ஆல் வகுத்தா 3, 3ல் 1 கூட்டினா 4 பேர். 4 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ரிப்போ ரேட்டை கூட்டுன்னு சொன்னால் கூட்டிடுவாங்க. ரிப்போ ரேட்டை குறைக்கணும்னு சொன்னால் குறைச்சிடுவாங்க. ரிப்போ ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணால் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் 3 பேர் ரிப்போ ரேட்டை கூட்டணும்னு சொல்கிறாங்க, 3 பேர் ரிப்போ ரேட்டை குறைக்கணுங்காங்க. இப்போ டிசிஷன் எடுக்கணும். இந்த டிசிஷன் எடுக்கிற பவர் யார்கிட்ட வந்துடும்னா RBI கவர்னருக்கு வந்துடும். RBI கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் RBI கவர்னர் எடுக்கிறது தான் டிசிஷன். இதை தான் கேஸ்டிங் ஓட் அப்படிம்பாங்க. கேஸ்டிங் ஓட் அப்படிம்பாங்க. சமநிலை ஏற்படும் போது போடக்கூடிய ஓட்டு யாருக்கு உண்டுனா RBI கவர்னருக்கு தான் உண்டு. அப்போ டிசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னா மெஜாரிட்டி தான் டிசிஷன் எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். சமநிலை ஏற்படும் போது இவருக்கு ஓட்டு உரிமை உண்டு. அப்போ ரொம்ப முக்கியம். அப்போ வந்து மெயின் இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை தான் கொடுக்கணும். அவங்க மெயின் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய வேலை என்ன கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய மெயின் வேலை இருந்து ரிப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு வேலை, பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுறது ஒரு வேலை. அப்போ இவங்களுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா அதுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன சோர்சஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், என்னென்ன காரணங்கள், அதை மெயினாக கொடுக்கணும். ரெண்டாவது அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோர்காஸ்ட்டும் கொடுக்கணும். இன்ஃப்ளேஷனுடைய ஃபோர்காஸ்ட்டும் கொடுக்கணும். ஃபோர்காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ நாள் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 6 to 18 மாதம் வரைக்கும் அது எப்படி இருக்கும். இன்னும் 1 வருஷம் to 1.5 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட்டும் அந்த ரிப்போர்ட்டில் நம்ம கொடுக்கணும். மெயினான ஒரு இது. அப்போ நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டிங். இது நீங்கள் இந்த மீட்டிங் நல்லா கவனிக்கணும். இப்போ டிசம்பர் மாதம் கூட நடக்கும். ஏன்னா அக்டோபர் 1ஆம் தேதியே இப்போ அக்டோபர் 1st வீக்கே நடக்கும். நீங்கள் கவனிக்கணும். அப்போ இப்போ இந்த மீட்டிங் வந்து அட்லீஸ்ட் 4 times a year.
அப்படின்னா அட்லீஸ்ட் 4 times a yearனா 1 yearக்கு 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. எப்போல்லாம் நடத்துகிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் நடத்துகிறாங்க, ஏப்ரல் மாதம் நடத்துகிறாங்க, ஜூன் மாதம் நடத்துகிறாங்க, ஆகஸ்ட் மாதம் நடத்துகிறாங்க, அக்டோபர் மாதம் நடத்துகிறாங்க, டிசம்பர் மாதம் நடத்துகிறாங்க. அப்போ அக்டோபர் மாதம் மீட்டிங் நடக்கும்போது இந்த இப்போ நடத்துனது ஃபுல்லாக படிச்சிங்க தெளிவாக புரியும். அப்போ அந்த மீட்டிங்கில் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா ரிப்போ ரேட்டை என்ன செய்வாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் கொடுக்குறாங்க என்ன. அப்போ அவங்களுடைய மீட்டிங் எப்போ நடக்குன்னா, அந்த மீட்டிங் நடக்குதுன்னா இப்போ 6 மெம்பர் இருக்காங்க, 6 பேரில் நீங்கள் மீட்டிங் 2 பேர் தான் வந்திருக்காங்கன்னா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாங்க. 6 மெம்பரில் 3 பேர் தான் வந்தாலும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோரம் அப்படிம்பாங்க, ஒரு டெக்னிக்கல் டேம். கோரம்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக 4 மெம்பர் வரணும். கோரம்னா தமிழ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவை நடத்துவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை. இப்போ 4 பேர் இருக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு ஆட்ட மீட்டிங், 2 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் என்ன போடுவாங்க, மீட்டிங் போடுவாங்க. முக்கியமானது. அடுத்தது டெனூர் ஆஃப் த மெம்பர். அந்த மெம்பர் அது இந்த 3 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவனுக்கு 4 years டெனூரு, 70 வயசில் ரிட்டையர்ட் ஆவாங்க. ரிமூவ்டு எனி டைம், ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. அடுத்தது உங்களுடைய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டார்கெட் ஒரே ஒரு டார்கெட் தான், இன்ஃப்ளேஷன் டார்கெட்டு. அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டு இந்த இன்ஃப்ளேஷனில் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லையும் மெஷர் பண்ணுவாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லையும் மெஷர் பண்ணுவாங்க. இங்கே என்ன கேட்டிங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைனா என்னென்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அர்த்தம். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த மெஷர் பண்ணுற அந்த டார்கெட் இருக்குல்ல, இது இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது 2 பேருக்குமே பொறுப்பு. ஆர்பிஐக்கும் அந்த பொறுப்பு உண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு உண்டு. அதான் டார்கெட். அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் தான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4% இருக்கணும் அப்படிம்பார். இன்ஃப்ளேஷன் விலைவாசி கூடணும். எவ்வளோ கூடணுமா, 4% கூடணும், +or-2 அப்படிம்பார். அப்போ ஒரு 100 ரூபா விற்கிற பொருள் 104 ரூபா ஆகணும். அதுலேருந்து ஒரு 2 ரூபா குறைஞ்சிக்கிடலாம், அல்லது 2 ரூபா கூடிக்கிடலாம். +or-2. இதுக்கு கீழே குறைந்தாலோ இதுக்கு மேலே தொடர்ந்து ஒரு 3 காலாண்டுகள் நடந்தால் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது நம்ம பார்ப்போம். அப்போ இவங்க வந்து உர்ஜித் பட்டேல் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா அப்போ உர்ஜித் பட்டேல் ரெக்கமெண்ட் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ கேட்டிங்கன்னா 4% +or-2. ஏன்னா அப்போ 2% to 6% வரை இருக்கலாம். அதுக்கு அந்த இந்த அக்ரிமெண்ட் யாருக்கு இடையில இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆர்பிஐக்கு இருக்குது. அவர் போடும்போது அந்த பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2016 போட்டதுனால 2021 வரைக்கும் இருந்துச்சு. 2021 5 வருஷம் முடிஞ்சோன்னா இந்த கொரோனா டைம் இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 2021 to 26 வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நமக்கு டார்கெட் இதான் டார்கெட். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னங்கன்னா எல்லாமே ஆர்பிஐ ஆக்ட் தான். ஆர்பிஐ ஆக்ட் 1934 அதில் உள்ள டிசிஷன் ஆக்ஷன் தான் ஃபுல்லாகவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும். இந்த மீட்டிங் நடந்து அதை வந்து கான்ஃபிடென்ஸ்லேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது, அது வெளியே பப்ளிஷ் பண்ணணும். அப்போ வந்து அந்த ரெசல்யூஷன் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தாங்கிறத பப்ளிஷ் பண்ணிடணும். 14 நாளுக்குள்ள அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கணும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு என்னென்னா ரிப்போ ரேட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. இல்லை 3 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, 3 பேர் என்னது ஆர்பிஐயில் இருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் என்னென்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். தொடர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் ப்ரீச் ஆகிட்டுன்னு வச்சுருங்களேன், இது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கும் ரீசன் சொல்லணும், அதை நம்ம பார்ப்போம். அப்போ வந்து இவங்க இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா ஏன் அக்கௌண்டபிலிட்டினா ஆர்பிஐ மஸ்ட் எக்ஸ்பிளைன் இஃப் எனி ஃபெயிலியர் டு மீட் இன்ஃப்ளேஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு பொருளுடைய விலை 2 to 6% இருக்கணும் இன்ஃப்ளேஷன். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இதுக்கு கீழே போனாலும் ஃபெயிலியர் தான், மேலே போனாலும் ஃபெயிலியர் தான். அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆர்பிஐ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன காரணத்தினால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் இல்லாமல் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வோடு அவங்க செய்யணும். அடுத்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபோக்கஸ் ஆன் த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. இதான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. அந்த 2026 வரைக்கும் இந்த பொருளுடைய விலை வந்து 102 to 6% இருக்கணும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அதான் மெயினான முக்கியமானது. அதே நேரத்தில் இப்போ விலைவாசி கூடிட்டே இருந்தால் தான் எக்கனாமி வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். விலைவாசி குறைஞ்சிட்டே இருக்குன்னா எக்கனாமி டவுன் ஆயிரும். விலைவாசி கூட தான் செய்யணும், அதே நேரத்தில் ஓவராக இன்ஃப்ளேஷன் போயிடக்கூடாது. இவங்க வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்கனாமியை டவுன் பண்ணிடக்கூடாது. அதான் கொடுக்குறோம் அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதே நேரத்தில் எக்கனாமிக் க்ரோத் இஸ் நாட் காம்ப்ரமைஸ்ட். எக்கனாமிக் க்ரோத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, எக்கனாமிக் க்ரோத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க.
அப்போ அந்த மாதிரி தான் இதையும் கொடுக்குறாங்க. அடுத்தது டிரான்ஸ்பரன்சி, இதனுடைய ரெக்கார்டு எல்லாமே பப்ளிக்கு வந்து அக்சசபிளாக கொடுத்துடணும். அது டிரான்ஸ்பரன்சி, என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாமே பப்ளிக் பார்க்குற மாதிரி என்ன ப்ரோ ஆக்டிவாக செஞ்சிடணும், டிஸ்பிளே பண்ணிடணும். இது முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுதான் இன்ஃப்ளேஷன் டார்கெட், திரும்ப அதையே சொன்ன மாதிரி இருக்கும். இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுங்கிறது அதான் அந்த 2021-26 வரைக்கும் என்ன இருக்குது, +or-2 4%, அதில் 2% கூடலாம், 2% நினைச்சலாம் குறையலாம். 2021-26 அதான் அதனுடைய டார்கெட். ஆக்சுவலாக ஃப்ளெக்சிபிள் தான், இது ஒரு டார்கெட்டாக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். எப்போ ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னேன், அதான் முக்கியமானது அதில். அதாவது 3 கான்சிக்யூட்டிவ் குவார்ட்டர், 3 குவார்ட்டர் தொடர்ந்து 3 குவார்ட்டர் இதை ப்ரீச் பண்ணிட்டா, 2% கீழே வந்துட்டாவோ 6% மேலே போயிட்டாவோ 3 கான்சிக்யூட்டிவ் 3 மந்த்துக்கு ஒரு ஆட்டா 3 கான்சிக்யூட்டிவ் ப்ரீச் ஆகிட்டுனா அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொன்னோன்னா அதுக்கு ரிசர்வ் பேங்க் கரெக்டாக அதுக்கு இது பண்ணணும். அப்போ வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியருடைய விளைவுகள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. அதில் என்ன பண்ணணும்னா அந்த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர், எனக்காண்டி ஃபெயிலியர் ஆச்சு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணணும், அப்புறம் எவ்வளோ நாளுக்குள்ள கரெக்ட் பண்ணிடலாம், டைம்லைன் சொல்லிடணும். இது முக்கியமானது. அப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிட்டால் பொறுப்பு யாருன்னா ஆர்பிஐ. இதில் வந்து மெயினான பொறுப்பு யாருன்னா ஆர்பிஐ சேர்மன் தான் மெயினான பொறுப்பு. இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டினா ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டேம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம நிறைய டெக்னிக்கல் டேம் பார்த்து வச்சுருக்கோம். இதில் முக்கியமான டேம் என்னன்னா ஸ்டான்சஸ் அப்படிம்பாங்க. ஸ்டான்சஸ்னால் இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி அக்டோபர் மாதம் நடக்குது. அடுத்த மீட்டிங் எப்போ நடக்கும், டிசம்பரில் நடக்கும். இந்த கமிட்டி வந்து சொல்லிடுவாங்க அடுத்த கமிட்டி 2 மாதம் இருக்குது, 2 மாதம் இன்ஃப்ளேஷன் கூடலாம் குறையலாம், என்னெல்லாம் நடக்கலாம், எக்கனாமி வந்து நம்பவே முடியாது. அந்த டைமில் இது ரிப்போ ரேட்டை குறைக்க போகிறாங்களா, ரிப்போ ரேட்டை கூட்ட போகிறாங்களா, இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா, அப்படி எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதை தான் ஸ்டான்சஸ் அப்படிமோ. அப்போ வந்து அடுத்த மீட்டிங்கில் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த மீட்டிங்கில் அடுத்த மீட்டிங்கில், அதாவது அடுத்த மீட்டிங்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த என்ன எதிர்பார்க்கலாம்னா எதில் ரிப்போ ரேட்டு கூடுமா இல்லை ரிப்போ ரேட்டு குறையுமா, அப்படியே மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு அதை இன்டிமேட் பண்ணுறது. முன்னக்கூட்டியே இன்டிமேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மானிட்டரி பாலிசி கமிட்டி அக்டோபர் மாதம் வரும் பார்த்தீங்கன்னா மறுநாள் பாருங்கள் ஹிண்டு பேப்பர் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பான். ஏன்னா இந்த ஒரு ஸ்டான்ஸ் ஒரு 5 ஸ்டான்சஸ் இருக்குது, அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பாங்க. அப்போ ஆனால் இது வந்து நாட் பைண்டிங், அந்த எதிர்பார்க்குறது அப்படியே நடக்காது, ஆனால் ஒரு எதிர்பார்க்குறது ஒரு இன்டிமேட் பண்ணுற மாதிரி தான். அதில் ஒன்று என்னென்னா அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ். அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ ரிடியூசஸ் த பாலிசி ரேட். பாலிசி ரேட்னு என்ன அர்த்தம், ரிப்போ ரேட்டை வந்து குறைக்க போகிறாங்க, அதான் முக்கியம். ஆர்பிஐ வந்து ரிப்போ ரேட்டை குறைக்க போகிறாங்க. எதுக்கு குறைக்காங்கன்னா இன்க்ரீஸ் த மணி சப்ளை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போ ரேட்டு குறையுதுன்னு வச்சுருங்களேன், ஏன்னா ரிப்போ ரேட்டு குறையும் போது லெண்டிங் ரேட்டும் குறைஞ்சிரும். லெண்டிங் ரேட்டு குறையும் போது கடனுடைய வட்டி வீதம் கம்மியாக இருக்கும்போது லோன் எடுக்க நிறைய பேர் வருவாங்க. லோன் எடுக்க நிறைய பேர் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், எக்கனாமிக் க்ரோத் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுவாங்க, குறைஞ்ச வட்டியில் லோன் கொடுத்தா எல்லாரும் வீடு கட்ட போவாங்க, எல்லாரும் சிமெண்ட் வாங்குவாங்க, எல்லாரும் கம்பி வாங்குவாங்க, எல்லாரும் போவாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே எக்கனாமிக் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதான் கொடுக்குறாங்க பாலிசி ரேட் கட்டினா இன்க்ரீஸ் த மணி சப்ளை. அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இது எப்போ எதுக்காண்டி மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுனாக இருக்கும், எக்கனாமி மந்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போ ரேட்டை குறைப்பாங்க. ரிப்போ ரேட்டை குறைக்கும்போது லெண்டிங் ரேட்டு குறைக்கும் போது எல்லாருமே என்ன செய்வாங்க, லோன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. லோன் எடுக்க ஆரம்பிக்கும்போது வெளியே வந்து எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். அதான் அதனுடைய அப்ஜெக்டிவ். இதனால் ரிசல்ட் என்னங்கன்னா லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், சீப்பஸ்ட்டு என்ன கம்மியாக இருக்கும். இதனால் ப்ரொமோட் ஃபாரோவிங், கடன் வாங்குறவங்க அதிகமாக வாங்க. அதே நேரத்தில் ஸ்பெண்டிங், எல்லாருமே பணத்தை செலவு பண்ணுவாங்க. அப்போ எக்கனாமிக் இப்போ நம்ம கையில் இருக்க பணம் அடுத்த ஆளுக்கு செலவாகணும், அடுத்த ஆள்கிட்ட போகணும், எல்லாரு கையிலையும் சுற்றிட்டு வரணும். அப்போ அந்த இடத்துல எக்கனாமிக் பூஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை தூண்டி விடுற மாதிரி இருக்கும். இதுதான் முக்கியமானது. அப்போ நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறனால என்ன ஆகும்னா எல்லாருமே லோன் எடுப்பாங்க. லோன் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும், வேலை வாய்ப்பும் கூடும். அப்போ அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பாலிசி ரேட்டை குறைக்கலாம், இல்லைன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஸ்டான்ஸ், அதுலேயே மீனிங் இருக்குது. அக்காமடேட்டிவ்னா சரி செய்கிறது, ஏன்னா சரி செய்யலாம் இல்லைன்னா குறைக்கவும் செய்யலாம். நியூட்ரல் என்ன கேட்டிங்கன்னா என்னன்னாலும் நடக்கலாம், கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம், என்னமும் நடக்கலாம், டிபெண்டிங் ஆன் எக்கனாமிக் கண்டிஷன். அப்போ அதான் கொடுக்குறான். அப்போ ஆர்பிஐ மெயின்டைன்
ஃப்ளெக்சிபிலிட்டி இன் அட்ஜஸ்டிங் பாலிசி ரேட் டெபெண்டிங் ஆன் த எக்கனாமிக் கண்டிஷன். இப்போ நியூட்ரல் ஸ்டான்ஸ்னால் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆர்பிஐ மே எய்தர் ரைஸ் அல்லது லோயர் ரேட். ஏன்னா இது அவ்வளோதான், நியூட்ரல். அதுலேயே வார்த்தை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கீஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பருந்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு ஆளை பருந்து வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அப்படியே என்ன செய்யணும்னா தூக்கி விட்டுரும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஆர்பிஐ இன்க்ரீஸ் த பாலிசி ரேட்னு என்ன அர்த்தம்? ரிப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இன்க்ரீஸ் பண்ண லெண்டிங் ரேட்டு கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே நிறைய பணப்புழக்கம் இருக்குது, மணி சப்ளை அதிகமாக இருக்குது. மணி சப்ளை அதிகமாக இருக்கும்போது எல்லாருமே கையில் பணத்தை வச்சு மலமலன்னு செலவு பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ரெப்போ ரேட்டை கூட்டி விடுவானா, அப்போ லெண்டிங் ரேட்டும் கூடுமா. அப்போ கையில் இருக்கவங்க பணத்தை கையில் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது எல்லாமே இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக போயிட்டால் கண்ட்ரோல் பண்ணணும், குறையா போயிட்டா பூஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ரைசிங் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது லெண்டிங் ரேட்டை கூட்டிட்டுன்னா மக்கள் வந்து லோன் ரேட் அதிகமாக இருக்கும், கடன் வாங்க மாட்டான். அதுக்கு மேலே கையில் வச்சுருந்தா பணம் நஷ்டமாக பேங்க்கில் போட்டு வச்சுருவான். அப்போ வெளியே உள்ள மணி சப்ளை குறைஞ்சிரும். ஏன்னா அப்போ இன்ஃப்ளேஷனை இது பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேர்ம் இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்துருவோம். டோவிஸ் ஸ்டான்சஸ். ஏன்னா டோவிஸ்னால் என்னென்னா, இது புறா வந்து ஒரு அமைதியின் சிம்பிள். பருந்துங்கிறது வேறு டைப்பு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுது. புறாங்கிறது ஒரு அமைதியாக இருக்கும், அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இது என்னென்னா, ஆர்பிஐ ரிடியூசஸ் த பாலிசி ரேட். ரிப்போ ரேட்டை குறைக்க போகிறாங்க. ரிப்போ ரேட்டை குறைக்கும்போது என்னாகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும்போது என்னாகும்? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேலிப்ரேட்டட் டைட்டனிங்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அப்படியே இருக்கலாம், இல்லை கூடவும் செய்யலாம். அப்போ இந்த இடத்துல எனி ரேட் ஹைக்ஸ் வில் பி கிராஜுவல் ஆர் மெஷர், வாட் எவர் குட் ஹேப்பன், என்னனாலும் நடக்கலாம். நம்ம அக்காமடேட்டுன்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா, குறையலாம் அல்லது அப்படியே மெயின்டைன் ஆகலாம். ஹாலிப்ரேட்டுங்கிறது கூடலாம், அப்படியே மெயின்டைன் ஆகலாம். ஹாக்கீஸில் கண்டிப்பாக கூட போகுதுன்னு அர்த்தம், டப்பீஸில் குறைய போகுதுன்னு அர்த்தம், நியூட்ரலில் என்ன கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த இது. ஏன்னா அப்போ வந்து இந்த ஒரு 5 ஸ்டான்சஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் ஒரு டெக்னிக்கல் டேர்மில் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி காரிடர் அப்படிம்பாங்க. மானிட்டரி பாலிசி காரிடர்னா வழித்தடம். அது நம்ம பார்ப்போம். இதில் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படிம்பாங்க. அடுத்தது ரிப்போ ரேட் அப்படிம்பாங்க. ஏன்னா ரிப்போ ரேட்டு இருப்பாங்க. அடுத்தது மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி MSF ரேட் அப்படிம்பாங்க. இப்போ ரிப்போ ரேட் எவ்வளோ கேட்டிங்கன்னா 5.5. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி எவ்வளோ கேட்டிங்கன்னா 5.25. MSF எவ்வளோன்னா 5.75. ஏன்னா இப்போ இந்த காரிடர் இங்கேருந்து பாருங்கள் 0.25 கூடி இருக்கும், இங்கேருந்து பாருங்கள் 0.25 கூடி இருக்கும். இதுதான் காரிடர். இங்கேருந்து இங்கே போகிறது தான் இந்த காரிடர். இது வந்து சிமிட்ரிக்கலாக இருக்குது. பழைய இதில் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சிமிட்ரிக்கல்னால் ஒரே அளவில் இருக்குது. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, மானிட்டரி பாலிசி காரிடரில் பாட்டம் என்னன்னு கேட்பாங்க. பாட்டம் என்னென்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஏன்னா டாப் என்ன கேட்டிங்கன்னா மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அப்போ இந்த ரேட்டெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இது போக என்ன பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் நம்ம பார்ப்போம். பேங்க் ரேட்னா என்ன கேட்டிங்கன்னா 5.75. ரிவர்ஸ் ரிப்போங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுங்கிறது 3.35. இந்த ரேட்டை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இதில் ரிப்போ ரேட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா பாலிசி ரேட்டு. ஏன்னா அதை தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி சேஞ்ச் பண்ணுவாங்க. தேங்க்யூ.